அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 26ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னோம்னா தகவல் பரிமாற்றம் தான். ஸோ ரெக்கமெண்டேஷன்ங்கிறது இங்கே இல்லவே இல்லை. இது முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். அதுவே நம்ம சொல்ல தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டை நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டாட்டிஸ்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த யூடியூப் மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், போனஸ், ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், ஸ்கீம் ஆஃப் ஃபாரின் பேண்ட் ஒரு கம்பெனி வந்து மெர்ஜ் ஆக போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ இந்த வருஷப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான், ஏன்னா ஆர்டர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஜனவரிக்கு அப்புறம் தான் பெருசாக நியூஸ் வரும். அது வரைக்கும் வீடியோ வந்து பெருசாக இருக்காது. சின்ன நியூஸ் இருக்கும். எப்போது வேணால் ஏதோ பம்பர் மாதிரி நல்ல ஒரு பெரிய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நியூஸ் வரலாம். அதை பொறுத்து தான் பார்க்கணும், நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டாக நான் பார்க்கறது கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் 821 ரூபா கான்பேஸு 6 ரூபா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 4 டிசம்பர் எக்ஸிட்டும் அதே தான். அதுமாதிரி இந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க. கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட். கோடி டெக்னோலேப் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2949. எஸ்எம்ஐ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ எஸ்எம்ஐனாவே லாட் சைஸ் தான். இவங்க லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல்லிங் கிடையாது. அதுமாதிரி போனஸ் 1:1 ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸ். ஸோ ப்ரைஸ் வந்து பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 6 டிசம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. நம்ம பார்க்கறது எல்லாமே ஆர்டர்ஸ் தான், அதான் அதிகமாக இருக்குது. பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 1545 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு 1560 மில்லியன் இந்தியன் ரூபாய். கிட்டத்தட்ட இப்போ மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 156 கோடிக்கான ஆர்டர்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் நட், அதாவது நம்ம வேர்க்கடலை ஆயில் தயாரிக்கிறதுக்கான வேர்க்கடலைக்கான ஆர்டரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் டன்னு ஆயில் கிரேடட் கிரவுண்ட் நட்ஸ் சப்ளை பண்ணதுக்கான ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கொடுத்தது. யூபிஎல் அக்ரோ லிமிடெட் இல்லை அக்ரோ. 3C ஐடி சொல்யூஷன் அண்ட் டெலிகாம்ஸ் இந்தியா லிமிடெட் 27 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்ஐ கேட்டகரி ஸ்டாக்கு. இவங்களுக்கு ஒரு 80 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க, தவிர பேர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. ஃபால்கான் கான்செப்ட் லிமிடெட் 62 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்ஐ கேட்டகரி ஸ்டாக்கு. 6,96 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சிரோவி இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட். ஏபி இன்ஃப்ராபிள் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 69,98 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது வெஸ்டர்ன் ரயில்வே, நம்ம இந்தியன் ரயில்வே சேர்ந்த கம்பெனி தான். அபிஷேக் இன்டகிரேஷன் லிமிடெட் 72 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்ஐ கேட்டகரி. 2,96 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணல. பட் பார்த்தா பிஆர்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஆர்சினா பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர். சர்வேசர் ஃபுட்ஸ் லிமிடெட் 9 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு வந்து இந்தியன் லாங் கிரைன் ரைஸ்க்கான எக்ஸ்போ ஆர்டர் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 மெட்ரிக் டன்னு இந்தியன் லாங் கிரைன் ரைஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து இவங்களுக்கு கிடைக்கல. இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று சிங்கப்பூரில் இருக்குது, கிரீன் பாயிண்ட் பிடிஇன்னு. அந்த கம்பெனிக்கு தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இதன் மூலம் கம்பெனிக்கு 450 மில்லியன் வருவாய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கோ லைன் பேமெண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 194 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்ஐ கேட்டகரி. 2,45 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது கோக்ராஜ் ஹண்டியா எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நேற்று கூட ஒரு ஆர்டர் கிடச்சிது உங்களுக்கு. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 392 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 15,21 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது காக்கிநாடா ஸ்மார்ட் சிட்டி கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடஸ் ஃபார்மா சயின்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1424 ரூபா. இந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜாக போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா லிஸ்டடாக இல்லை, மேபி அவங்க மேற்கொண்டு லிஸ்ட் ஆகலாம். ஸோ அந்த ரேஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேடஸ் லைஃப் சயின்ஸ் ஃபார்மா சயின்ஸில் 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ஒன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் கிடைக்கும். அந்த ஒன் சோர்ஸ் வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை, அதை அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர். அதாவது நீங்கள் 2 ஷேர் வந்து ஸ்டேடஸ் ஃபார்மாவில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டேடஸ் ஃபார்மா ஷேருக்காண்டி உங்களுக்கு ஒரே ஒரு ஷேர் கிடைக்கும். அந்த ஒரு ஷேர் வந்து ஒன் சோர்ஸ் கம்பெனியோட ஷேராக இருக்கும். அந்த ஒன் சோர்ஸ் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆவாங்க. பட் இன்னும் லிஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன், மேற்கொண்டு லிஸ்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் 6 ரெக்கார்ட் வந்து 6 டிசம்பர் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசாக லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஒன் சோர்ஸ் கம்பெனியோட ஒரு ஷேர் கிடைக்கும். நீங்கள் இதில் 2 ஷேர் வச்சுருந்தா ஸ்டேடஸ் ஃபார்மாவில். அதே மாதிரி இன்னொன்று இந்த கிஷோரம்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி தான் என்சிஎல்டி அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. அதாவது அல்ட்ராடெக்கோ கிஷோரமோ 2 மெர்ஜாக போகுது. ஸோ நீங்கள் கிஷோரம் இண்டஸ்ட்ரீஸில் 52 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து அல்ட்ராடெக் கிடைக்கும். ஸோ அதற்கான மெர்ஜருக்கான என்சிஎல்டி அப்ரூவல் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ அதற்கான ரெக்கார்டும் கூடிய இடத்துல வரும். வந்தோடனே நானும் அப்டேட் பண்ணுறேன். நண்பர் ஒருவர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காரு, அதுக்காண்டி சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இது ஒரே ஒரு கம்பெனி தான். மாயூக்
டீல் ட்ரேட் லிமிடெட் கேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1.93 ஒரு பெனி ஸ்டாக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க்குங்கிறது கூட சேர்ந்து வந்துடும். 2 டிசம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்து முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. போனஸ் கொடுத்தாங்கன்னா பெரிய போனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. 1:1 கொடுக்கறது கூட கொஞ்சம் பணம் கம்மியாக தான் இருக்குது. மேபி 1:1 கொடுக்கலாம், இல்லைனா 1:2 கொடுக்கலாம். அதாவது 2 ஷேருக்கு ஒரு ஷேரு, 5 ஷேருக்கு ஒரு ஷேரு, 10 ஷேருக்கு ஒரு ஷேரு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி உறுதியெல்லாம் தெரியாது. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி போனஸ் அறிவிக்கிறாங்க மயூக் டீல் ட்ரேட் லிமிடெட். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.